சூப்பரான ஈஸியான பாசிப்பருப்பு குழம்பு குக்கரில் எப்படி செஞ்சேங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டேன். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல. அடுத்தது தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது 2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். அடுத்தது வாஷ் பண்ணி வச்சுருந்த பாசி பருப்பையும் போட்டு ஒரு கிளறி விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் விட்டால் பருப்பு வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.